வெல்கம் டு மை சேனல். டுடே டாபிக் இந்தியன் பாலிட்டி. இந்திய அரசியலமைப்பிலிருந்து ரிட்ஸு பற்றி பார்க்கலாம். ரிட்ஸ்னால் நீதி பேராணை. ஸோ அதனுடைய வகைகள், அது எப்போ இஸ்யூ பண்ணணும், யார் இஸ்யூ பண்ணுறா, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீதி பேராணை. ஸோ இது எந்த அரசியலமைப்பிலேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், இங்கிலாந்து அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கிறது தான் நீதி பேராணை. இது யார் இஸ்யூ பண்ணுவாங்கன்னா ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ரெண்டு கோர்ட் மட்டும்தான் இதை ரிட்ஸை வந்து இஸ்யூ பண்ணுவாங்க. வேறு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ இந்த மாதிரி கோர்ட்ஸ் எல்லாம் இஸ்யூ பண்ண மாட்டாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 கீழே இஸ்யூ பண்ணும். ஹை கோர்ட்டு ஆர்டிகல் 226 226 கீழே ரிட்ஸ் இஸ்யூ பண்ணும். சுப்ரீம் கோர்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக மட்டும்தான் ரிட்ஸ் இஸ்யூ பண்ணும். ஆனால் ஹைகோர்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ப்ளஸ் எனி அதர் மேட்டர்ஸ், ஸோ எந்த பர்பஸுக்குனாலும் இஸ்யூ பண்ணக்கூடிய பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த பவர் வச்சு பார்க்குறப்போ இங்கே ஹைகோர்ட்டுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்டையர் இந்தியாவுக்குள்ளே எந்த டெரிட்டரியில் வேணுனாலும் அவங்க ரிட்ஸ் இஸ்யூ பண்ணலாம். பட் ஹைகோர்ட்டு அதோடைய வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸுக்கு மட்டும்தான் ரிட்டு இஸ்யூ பண்ண முடியும். ஸோ வித்தின் ஜுடிஷியல் டெரிட்டரி ஒன்லி. இப்போ அவுட் சைடு இஸ்யூ பண்ணணும். ஸோ அந்த டெரிட்டரி தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மேட்டருக்கு இஸ்யூ பண்ணணும்னா அது எப்போனா ஒன்லி இஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வித்தின் இட்ஸ் டெரிட்டரிஸ், அதனுடைய காரணங்கள் அதனுடைய எல்லைக்குள்ளே நடந்திருந்தால் மட்டும்தான். ஸோ இதை இங்கே பார்க்கும்போறப்போ சுப்ரீம் கோர்ட்டோட பவர் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, ஸோ ஹைகோர்ட்டை விட. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு கெனாட் ரெஃப்யூஸ், அதாவது அவங்க மறுக்க முடியாது. ஹைகோர்ட் வந்து மறுக்கலாம், அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. மே ரெஃப்யூஸ். டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது. என்னென்னா ஹேபிஸ் கார்பஸ், ஆட்கொணர் நீதி பேராணை, மேண்டமஸ் கட்டளை நீதி பேராணை, ப்ராஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை, செட்டியோரரி நெறிமுறை நீதி பேராணை, கியோ வாரண்டோ அதிகாரத்தை கோரும் நீதி பேராணை. இதில் 5 ரிட்ஸு. ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹேபிஸ் கார்பஸ், ஆட்கொணர் நீதி பேராணை. அப்படின்னா அந்த ஹேபிஸ் கார்பஸ்ங்கிறது லெட்டின் வேர்டு. ஸோ அதனுடைய மீனிங் என்னென்னா டு ஹேவ் த பாடி ஆஃப், ஸோ அந்த ஹியூமன் எங்கே அப்படின்னு கொஸ்டின் பண்ணக்கூடியதான் ஹேபிஸ் கார்பஸ். ஸோ ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை இல்லீகலாக டிடென்ஷன், அவர் காவலில் வச்சுருந்தாருன்னா அவரை கோர்ட்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி இஸ்யூ பண்ணக்கூடிய ரிட்ஸ் தான் இது வந்து யார் அகேன்ஸ்டாக இஸ்யூ பண்ணலாம்னா பப்ளிக் அத்தாரிட்டி அண்டு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இங்கே 2 பேருக்கு அகேன்ஸ்டாகவும் இஸ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து எப்போ இஸ்யூ பண்ண முடியாதுன்னா, இப்போ ஒரு டிடென்ஷன் வந்து லாஃபுல், அதாவது சட்டத்துக்கு உட்பட்ட காவல் வச்சுருக்கப்போ அந்த காவலுக்கு எதிராக நம்ம ஹேபிஸ் கார்பஸ் இஸ்யூ பண்ண முடியாது. செகண்ட் மேண்டமஸ், இது வந்து கட்டளை நீதி பேராணை. நமக்கு வேர்ட்லேயே இருக்க கட்டளைனா ஸோ ஆர்டர் கொடுக்குறது யாருக்குன்னா பப்ளிக் அஃபிஷியல். ஸோ இப்போது பப்ளிக் ஆஃபீஸர் யாராவது ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க, டியூட்டி சரியாக செய்யலைன்னா அவங்க டியூட்டியை கரெக்டாக செய்ய சொல்லி ஆர்டர் போடக்கூடிய ரிட்டு தான் மேண்டமஸ். இது யாருக்கெல்லாம் இஸ்யூ பண்ணலாம்னா பப்ளிக் பாடி, கார்ப்பரேஷன், இன்ஃபீரியர் கோர்ட், அதாவது இப்போது ஹைகோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இதெல்லாம் ஒர்க் பண்ண சொல்லி இஸ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் அப்படின்னா தீர்ப்பு ஆயங்கள். அப்புறம் கவர்மெண்ட், ஸோ எனி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்குனாலும் இது இஸ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் மேண்டமஸ் கட்டளை பண்ணக்கூடியது. இது யாருக்கு இஸ்யூ பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் இண்டிவிஜுவல்னால் ஒரு தனியார் கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்குனாக்கா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம வந்து மேண்டமஸ் இஸ்யூ பண்ண முடியாது. பட்டு ஹேபிஸ் கார்பஸ் வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இஸ்யூ பண்ண முடியும். பட் மேண்டமஸ் வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக இஸ்யூ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ ஜியோவை எடுத்துப்போ கஸ்டமருக்கு ட்ரை பண்ணுறோம், கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்க வந்து ஆள் இருக்காங்க, பட் அவங்க அதை ஒர்க்கு சரியாக பண்ணலை. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ மேலே ரிட்டு இஸ்யூ பண்ண சொல்லி நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் பாடி. அதுக்கப்புறம் ஒர்க் இஸ் டிஸ்க்ரிஷனரி நாட் மேண்டட்ரி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு வேலையை வந்து கம்பல்சரியாக செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்கிறப்போ அந்த வேலையை செய்ய சொல்லி நம்ம ரிட் இஸ்யூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆர் கவர்னர்ஸ், ஸோ இவங்களை ஒர்க் பண்ண சொல்லியும் இஸ்யூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, ஸோ உயர்நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதிகளை ஒர்க் பண்ண சொல்லி நம்ம ரிட்டும் இஸ்யூ பண்ண முடியாது. ஸோ அந்த மேண்டமஸ் இஸ்யூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 3வது ப்ராஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை. ஸோ வேர்ட்லேயே இருக்குது. என்னென்னா தடையுறுத்தும்னா ஸோ ஒரு செய்யக்கூடிய செயலை தடுக்கக்கூடியது, ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடியது தான் ப்ராஹிபிஷன். இது யார் இஸ்யூ பண்ணுவாங்கன்னா ஹையர் கோர்ட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் வந்து லோவர் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட், இந்த செஷன்ஸ் கோர்ட்டு, இந்த மாதிரி கோர்ட்டுக்கெலாம் இஸ்யூ பண்ணக்கூடியது. எப்போனா அவங்க வந்து ஜுடிஷன் பவர், அவங்களோட
அவங்களுடைய வரம்பு மீறி செயல்படும் போது தடுக்கக்கூடியது தான் ப்ராஹிபிஷன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லுதுன்னா இன்ஆக்டிவிட்டி சொல்லுது. ஸோ இது வந்து நீங்கள் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பட் இங்கே மேண்டமஸில் வந்து செயல்படணும் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். மேண்டமஸ் ஆக்டிவிட்டி செயல்படுங்கன்னு சொல்லியிருக்கோம், ப்ராஹிபிஷனில் செயல்படக்கூடாது இன்ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இது யாருக்கு அகேன்ஸ்டாக கொடுப்பாங்கன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஸோ இந்த நீதிமன்றங்கள், பகுதி நீதிமன்றங்கள், இந்த ஜஸ்டிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இது ப்ராஹிபிஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செர்டியோரரி 4வது, இது நெறிமுறை நீதி பேராணை. அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் செஞ்சுட்டேன், ஸோ அதுக்கான என்ன காரணம், ஏன் செஞ்சேன் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியதான் செர்டியோரரி டு பி இன்ஃபார்ம்டு. இப்போ யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஒரு ஹையர் கோர்ட்டு, லோவர் கோர்ட்டு இல்லை ட்ரிபியூனலுக்கு இஷ்யூ பண்ணக்கூடியது. எப்போனா இப்போ ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஸோ இல்லை ஏதாவது அவங்க தீர்ப்பில் தவறாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஹையர் கோர்ட் வந்து லோவர் கோர்ட்டுக்கு இஷ்யூ பண்ணக்கூடியதான் செர்டியோரரி. இது வந்து ப்ரிவென்டிவ் ப்ளஸ் க்யூரேட்டிவ். அப்படின்னா தடுக்கக்கூடியது, அதே சமயத்தில் அந்த பிரச்சனையை தடுத்து அதுக்கு தீர்வும் சொல்லக்கூடியது தான் செர்டியோரரி. பட் இதுக்கு முன்னாடி பார்த்து ப்ராஹிபிஷன் வந்து ப்ரிவென்டிவாக மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து தடுக்க மட்டும்தான் சொல்லும், பட் அதுக்கான தீர்வுக்கான வழிமுறைகள் சொல்லாது. செர்டியோரரியில் வந்து தடுத்து தீர்வும் சொல்லக்கூடியது தான் செர்டியோரரி. அகெயின்ஸ்ட் ஜுடிஷியல் அண்ட் காஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. ஸோ நீதிமன்றங்கள், அந்த நீதித்துறை, பகுதி நீதித்துறை, இந்த அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக இஷ்யூ பண்ணலாம். பட் 91ல் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் சொல்லிடுச்சு. ஸோ என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸோ, நிர்வாக அதிகாரிகள், அவங்களுக்கு எதிராகவும் இந்த செர்டியோரரி இஷ்யூ பண்ணலாம் ரிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு 91ல் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கக்கூடியது கியோ வாரண்டோ அப்படிங்கிறது என்னென்னா அதிகாரத்தை கோரும் நீதி பேராணை. அப்படின்னா இப்போ ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் இருக்கான்னா அவர் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கு இந்த பொசிஷனில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண அப்படின்னு நம்ம ஒரு பப்ளிக் வந்து காமன் பீப்புள் கொஸ்டின் பண்ணக்கூடியது தான் இந்த கியோ வாரண்டோ. டு ஆஸ்க் லீகல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஷியல்ஸ். படித்து வந்தாங்களா, படிக்காமல் வேலைக்கு வந்தாங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னா நம்ம இந்த கியோ வாரண்டோ இஷ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் இது யாருக்கு அகேன்ஸ்டாக இஷ்யூ பண்ண முடியாதுன்னா மினிஸ்ட்ரியல், அப்புறம் ப்ரைவேட் ஆஃபீஸ். ஸோ ஒரு தனியார் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு எதிராக இது இஷ்யூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியல், ஸோ ஃபுல்லாகவே இந்த எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்களுக்கு எதிராகவும் இதை வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அவங்க போஸ்டிங் வராங்க. ஸோ இவங்களையும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து யாருனாலும் இந்த கியோ வாரண்டோ ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து பாதிக்கப்பட்ட நபர் மட்டும் இல்லாமல் இவ்வளோ தான் மொத்தமாக 5 ரிட்ஸு. ஏன்னா ரிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் ரிட்ஸ் வந்து 5ல் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. பட் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸாக படித்தோம்னா தான் நமக்கு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் ஸ்டடி வித் சுரேஷ்.